எங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் பழனிக்கு கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து காலைல 11 மணி போல் கிளம்பி அப்படியே மெதுவாக போனோம். போயிட்டு ஒரு 3-4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு 3 மணிக்கா நாங்கள் பழனிக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா தைப்பூசம் அதுவுமா சரியான க்ரௌடு. வண்டி எங்கே நிப்பாட்டுறேன்னு தெரில. அப்புறம் வண்டியை ஒரு பார்க்கிங்கில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு உள்ளே நடந்து போயிட்டு இருந்தோம். உள்ளே போய் பார்த்தா நிறையா பக்தர்கள்லாம், பாத யாத்திரை வந்த பக்தர்கள்லாம் நிறைய பேர் சாமி கும்பிட்டு கீழே போயிருந்தாங்க. சில பேர் மலை ஏறினாங்க. அப்புறம் நிறையா பேர் காவடி எடுத்துகிட்டு வந்தாங்க. அங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் படிக்கட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். அங்கே போனால் ரோப் காருலாம் சரியான கூட்டம். ரோப் காரு, அந்த மலை மேலே போகிற ட்ரெயின், அது எல்லாத்துலேயுமே சரியான ஒரு கூட்டம். எங்களுக்கு ரோப் காரு ட்ரெயினில் போகிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் அங்கங்கே அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் நிறையா பேர் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு டைம் இல்லை. நாங்கள் இப்போ மலை ஏறினா தான் நைட்டு 7 மணிக்கெலாம் சாமி பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஷெட்டுக்குள்ளே சரியான கூட்டம். அங்கே போய் நின்னோடனே ஒருத்தவங்க வந்து சாமி பார்க்குறதுக்கு எப்படியும் 6 மணி நேரம் ஆயிரும், 6 மணி நேரம் ஆகுமா அப்படின்ட்டாங்க. அதோட எத்தனை மணி நேரம் ஆனாலும் சரி, இன்றைக்கி கண்டிப்பாக பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே மெதுவாக நடந்து போனோம். அப்புறம் நடந்து போனால் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நேரம் நிற்க வச்சு அனுப்புகிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அரை மணி நேரம் நிற்க வச்சு மெதுவாக அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதில் தண்ணி தாகம் வேறு. கூட்டமும் ஒன்றும் சொல்ல முடியல. கட்டுக்கடங்காத கூட்டம், பயங்கரமான கூட்டம் வந்துச்சு. ஒரு வழியாக அப்படியே மெதுவாக நடந்து போய் மேலே வந்து பார்த்தா அங்கே சரியான கூட்டம். சாமி பார்க்குறக்கே இங்கே ஒரு 7 கிலோமீட்டர் நடந்து போகணுமா. கீழேருந்து மேலே ஏறி வந்ததே ஒரு பெரிய சாதனையாக போச்சு. எப்படியோ முருகனை போய் பார்த்துட்டா எல்லா பிரச்சனையும் போயிருன்னு சொல்லிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அப்படியே ஒரு மணி நேரம் நடந்து போயிட்டு எப்படியோ சாமியை பார்த்துட்டோம். ஒரு 8 மணி போல் சாமியை பார்த்துட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு மலை இறங்கிட்டோம். மேலே ஏறும்போது தான் சரியான கூட்டம். கீழே இறங்கும்போதெல்லாம் அவ்வளோவா கூட்டம் கிடையாது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமே இறங்கிட்டோம். நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப்லேயே நடந்து போங்க. வயசானவங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்டெப்லேயே நடந்து போயிட்டு வாங்க. அப்புறம் மலையிலேருந்து அடிவாரத்துக்கு வர்றதுக்கு ஒரு 8:45 9 மணி ஆயிடுச்சு. கீழே அப்புறம் காவடிலாம் ஆடிட்டு இருந்தாங்க. காவடிலாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் எங்கள் ஊர் ஆளுங்கள்லாம் கொஞ்சம் பேர் இங்கே பாத யாத்திரையாக வந்திருந்தாங்க. அவங்க கூட தங்கியிருந்து காலைல தைப்பூசம் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க கூட நைட்டு தங்கிட்டு அப்புறம் ஒரு காலையில் 7 மணி போல் சூரியன் வந்து ஒரு பிரம்மாண்டமாக உதயமானுச்சு. ஒரு மலைக்கு நடுவில் இருந்து சூப்பராக இருந்துச்சு. அதை பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.